புதன்கிழமைகளில் பிரதோஷ வேலைகள் பெரும்பாலும் குரு மற்றும் செவ்வாய் உரையில் அமையும். எனவே குருவின் அருள் வேண்டுபவர்களுக்கும் செவ்வாய் தோஷமுடையவர்களுக்கும் புதன்கிழமைகளில் வரும் பிரதோஷ வேளையில் நரசிம்ம மூர்த்தியை வணங்க குருவருளும் திருவருளும் வாய்க்கும். கடும் தவங்கள் மேற்கொண்டு பிரம்மனிடம் வரங்கள் வேண்டி பெற்றான் இரண்யன். தன் மரணம் மனிதர்களோ விலங்குகளோ வானத்திலோ பூமியிலோ பகலிலோ இரவிலோ நிகழக்கூடாது என்று வரம் வாங்கினான். அதனால் அவனை அழிக்க நாராயணர் நரசிம்மராக பிரதோஷ வேளையில் அவதரித்து இரண்யனை தன் மடியினில் கிடத்தி வதம் செய்தார். அப்படி பகவான் நரசிம்மர் அவதரித்த அன்று சுவாதி நட்சத்திர தினம். பகவான் அவதரித்த சுவாதி நட்சத்திர தினத்தில் விரதமிருந்து வழிபடுவதும் நம் சங்கடங்களை அனைத்தையும் நீக்கும் என்பது ஐதீகம். தினமும் வரும் மாலை வேலைக்கு பிரதோஷ வேலை என்று பெயர். அவற்றை நித்திய பிரதோஷம் என்கின்றோம். திரியோதசி திதி அன்று வரும் பிரதோஷ வேலை சிறப்பு வாய்ந்தது என்பதால் அந்த தினத்தையே பிரதோஷ தினம் என்று கூறுவோம். பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்வதைப் போலவே